இதான் நம்ம ஸ்மார்ட். வாங்க வாங்க. என்னடா கீழே இருக்கிற அதை காமிச்சியா? சாரி. மாடம்பாக்கத்துல இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட வரலாம் டிராவல் பண்ணி. அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கு. ஏன்னா ஜக்கூசி இருக்கு, ஸ்டீம் பாத் இருக்கு. ஜக்கூசி இஸ் பிக்கெஸ்ட் ஹைலைட். அடே அவன் சிரிக்கிறான். காலேஜ் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி சிரிக்கிறான். நீங்க போடுற ஜிம்மெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன். இவன் எந்த ஜிம் போறானோ ப்ரொஃபைல்ல போய் பாப்பாங்க. அந்த ஜிம் எல்லாம் பாவம்ல. என்னடா ஏன்டா சிரிக்கிறீங்க? வண்டியை முன்னாடி எடுத்துட்டு போய் ஒரு பஸ்ல விட்டாங்க. அதுதாங்க கதை. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் தினேஷ் நாராயணன். மிகவும் மன வருத்தத்துடன், பட் ஆனால் நம்ம போகிற காரியம் வந்து மிகவும் செழிப்பான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்றதை சொல்லிடலாம். முதல்ல நல்லதை பேசிடுவோம். வேணாம், முதல்ல கெட்டதை முடிச்சிடுவோம். கெட்டதை பேசிடலாமா? ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம். ஓகே. பட் வீடியோ நான் வந்து பயங்கரமான ஒரு அம்சமான ஒரு இடத்த காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோட பேட் நியூஸ் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அப்படியே பேனட்டை கொஞ்சம் காமிட்டா இரு நம்ம மொட்டை மாடி பார்ப்போம். மொட்டை மாடி வழியாக போய் காமிச்சா சூப்பராக தெரியும். ஓகேவா? ஐயோ. ஸோ நான் தான் சம்பவம் பண்ணது நான் தான். ஒன்றும் இல்லை, இந்த விளாக் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சமான ஒரு இடத்த காட்டுறதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க டைமில் மாதவர் ரவுண்டானில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்து தான் போயிட்டு இருந்தேன். நடுவில் பின்னாடி வந்து என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த நபாட்டி பிஸ்கெட் கொடுத்தாங்க, வேஃபர் பிஸ்கெட்டு. இப்போ திரும்பி இப்படி எடுக்கிறதுக்குள்ள ஃப்ரண்ட்டில் வண்டியை விட்டேன். சரி மாப்ள, வண்டி ஒழுங்கா ஓட்டுவீல நீ? ஏன் ஓட்ட மாட்டேனா? நான் 120 போயிட்டு இருக்கேன். நானு இல்லடா, வண்டி ஒவ்வொரு வண்டி கட்டு போனா கொண்டு போய் லாரிக்குள்ள விட்டுறாரா பரதேசி. சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகப்படுறியா நீ? சரி மாப்ள, தெரியாம கேட்டுட்டேன். ஒரு திருப்பு வேண்டாம். சின்ன ஸ்பேன் ஆஃப் இப்படி கூட இல்லை. முதல்ல தப்பு வந்து டிரைவிங் பண்ணும்போது பின்னாடி திரும்பி பிஸ்கெட் வாங்க ட்ரை பண்ணுது. ரெண்டாவது தப்பு தான் வந்து நம்ம அந்த வண்டி மேலே சொல்ல முடியும். ஏன்னா அவங்க என்னடா ஏன்டா சிரிக்கிறீங்க? நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா என்னடா லைட்டு கூட இல்லை, ஹெட் லைட்டு. நான் போதுல டவுன் பஸ் அதுல ஏறி போறேன். போடா பாராட்டி போ, நான் போறேன். டேய் நீ சிங்காவரனை விட்டா டேய். டேய் மூதேவி, டேய் சிங்காவை விட்டா. நம்ம தாங்க எனக்கு ஆயிடுச்சு இருக்கு இன்னைக்கு. பூரா நம்ம ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அது வேற இடத்துல போய் வேற என்ன சொல்லிடுறோம். வண்டியை முன்னாடி எடுத்துட்டு போய் ஒரு பஸ்ஸில் விட்டாங்க. அதுதாங்க கதை. ஜாலியா இருப்பல கண்டக்டர் இப்ப கட்சிச்சு உனக்குன்னு. இவன் வேற எரிக்க நெருப்பு கேட்டு பாருங்க முதல்ல காரட்டு மாத்திரா. எங்கடா இருக்க? நான் தாண்டி போயிட்டேடா. போடா கோச்சிக்கிட்டு. என்ன தாண்டியா? ஆமாண்டா. எங்க இருக்கீங்க? கத்தி பில்டிங்ல. கத்தி பில்டிங்? ஆமா. அது கிட்ட இறங்கும்ல. ஆமா. இப்ப அங்க போய் நான் திரும்பி இறங்கி ஈடு வச்சு தான் வரணும். மாடம்பாக்கத்துக்கு வந்து தி மோஸ்ட் லக்ஸூரியஸ் பிக்கெஸ்ட் லேட்டஸ்ட் இது வரைக்கும் இந்தியாவிலே இறக்காத எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜிம்மில் வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ புது ஜிம் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜிம்மை வந்து இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஜிம் எப்படி இருக்குது, இன்னும் ஷார்ட்டாக சொன்னால் ஜிம் டூர் தான். பட் எதுக்கு இது ரொம்ப நான் பெருசாக வந்து மசில் வாரியஸ் கொடுங்கியூர் இருக்குது, நான் இன்னும் அதே டூர் போடாமல் ஏன் பர்டிகுலராக வந்து நான் இந்த ஜிம்மை பற்றி டூர் போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸ்னால் வந்து நம்ம பார்த்து போடுவோம் இல்லையா. ஸோ இவரோட ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு. ப்ளஸ் உள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது அவர் ஃபோனில் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி முதல்ல நம்ம இந்த ஜிம்மை போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதனால் எங்கே என்ன இருக்குன்னே தெரியல. லைட் ஒரு பக்கம் எரியல போகுது ரெடி. அந்த மாடம்பாக்கத்தில் அந்த ஜிம்மோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து
மான்ஸ்டர் ஃபிட்னஸ். ஸோ பாடி பில்டிங் பண்ணுறவங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இந்த ஜிம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது உள்ளே அவ்வளோ பக்காவாக வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மான்ஸ்டர் நியூட்ரிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மான்ஸ்டர் நியூட்ரிஷன் வந்து அவர் இப்போது ஜிம்மை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது வந்து அவங்களோட 3rd ஜிம் சென்னையில். இது இல்லாமல் துபாயில் ஒரு ஜிம் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப ஸ்பெஷலாக இந்த ஜிம் வந்து நான் எதிர்பார்த்துருக்கேன். அங்கே நிற்கலாம் பாருங்கள். இந்த பயபிளி தான் இப்போ கூப்பிட்டு போகிறதுக்கு பதிலாக நான் மாற்றி ரொம்ப தூரம் வந்துட்டேன். தம்பிங்களே பின்னாடி வராதிங்க. ஏய் இண்டிகேட்டர் போட்டுக்குதுடா. அட பைத்தியக்கார நாய. So that's a very horrible story டா. இப்போ ஜஸ்ட் நோ இப்போதான் சின்ன ஒரு டென்ட் கிண்ட் இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெருசாகுது. நான் பண்ணால் சிறப்பாக பண்ணணும், பெருசாக பண்ணணும். அதான் உடைக்கதும் பெருசாக தான் உடச்சி வச்சுருக்கேன். பாறை வச்சுமே பார்க்கல. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அண்ணே அக்கா கிட்ட என்ன சொல்லுவீங்க இப்போ? ஏடா நீ பெரிய பெரிய மேட்ரே இல்லை, அதெல்லாம் கூட இவளே வச்சு நம்மளை வச்சு செஞ்சிருவான் போல இருக்கு. ஓகே அண்ணன் இப்போ வீட்டில் மாட்டிட்டாரு, அக்கா கிட்ட கூத்து விடுறோம். அண்ணன் அடி வாங்க போறாரு. என்னென்ன பாவம், என்னென்ன அக்கா அஷ்டாங்களா அவங்களே அப்படின்னு போல. அம்மா அம்மா என்னடா கேனையா இருக்கியக்கா? ஏண்டா உன் ஹஸ்பண்ட் உடைய ஏமாத்திட்டு கையெல்லாம் எடுத்து வச்சு நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய விட மாட்டேங்கிறீங்க. சும்மா ட்ரிப் போயிருக்காரு அவர். ஒர்க் சம்பந்தமாலாம் அவர் போல. கேனையா இருக்க நீங்க இப்படி இருப்பே எனக்கு தெரியாது. திருட்டு நாய ராஜா நேரா அவர் சைடில் பண்ணிட்டு சிங்கா கண்ணு மட்டும் தெரிய மாட்டேங்கிறாங்க. கண்ணு தெரியலையா? எப்படி என்ன என்ன இருக்கு என்ன இருக்குன்னே தெரியலைங்க. நாங்க போறோம், பேலன்ஸ் பேமெண்ட் கொடுங்க. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். ஓ சூப்பர் கலர். ஜேகே புது கார் போல இருக்கு. அது ஒரு காரு அதுதானே? இல்லையா? சரியான தூக்கண்டாப்பா. அடக்குறக்கமா இருங்க. இப்பதான் கூட்டம் வந்திருக்கான். பயங்கரமா இருக்குல்ல? ப்ரோ வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அழகா இருக்கு. ஹை கிளாரிட்டி இருக்கு. நான் எங்க தர அப்படியே அங்க வெஸ்ட் போற காடை வச்சிருங்க.
ஏய் இங்க வேற பாடுறேன், மூஞ்சி அழகா இருக்கு. இது இங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு டிஸ்பிளே பிக்சர் வச்சிடலாம் போல இருக்கு. பயங்கரமா இருக்கு ப்ரோ. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை. இதான் நம்ம ஸ்மார்ட். வாங்க வாங்க. இதுதான் முக்கியமான ஜாவால காட்டுவோம். என்ன பண்ணீங்க? இந்த சைடுல இருந்து வரது ஃபுல்லா ஜக்கூசி. இது வந்து பிரஷர் பாயிண்ட்லாம் ஃபுல்லா இது பண்ணுவோம். நம்ம அந்த அடியில உள்ள தட்டிடுவோம். நம்ம எங்க எல்லாம் வேணுமோ பாடி பெயின் ஃபுல்லா இருக்கும். இது நார்மல் ஜக்கூசி. இந்த வாட்டர் ஃபால்ஸ் சைட்ல தட்டிக்குதா இல்லை நாலு சைட்ல? பல ஜிம்ஸ்ல இது இருக்காது. ஸோ ப்ரோ போட்டுருக்க பார்த்து நம்ம ஜிம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணுவேன்னு நினைக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கண்டிப்பா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாம எனக்கு வந்து இந்த ஜக்கூசில வந்து ஐஸ் பாத் இருக்கிறது, ரெக்கவரிக்கு இதெல்லாம் நான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணுவேன். அண்ட் என்னடா கீழே இருக்கிற அதை காமிச்சியா? சாரி. அது இல்லாம ஜிம்மோட பேரே வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டர் ஜிம் அப்படிலாம் இல்லாம மான்ஸ்டர் பாடி பில்டிங் அண்ட் பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாடி பில்டிங்கால இந்த ரெக்கவரியும் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ அதுல எதுவுமே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஜக்கூசியம் போட்டிருக்காரு. எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு? எனக்கு இதை பார்க்கும் போதே வந்து சும்மா வீட்டுல குளிக்க தயவு செஞ்சு வீட்டுல குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணணும். இதுல இருக்க ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஓகே ஜக்கூசி. இது வந்து ஜக்கூசி தான். ஓகே. சைட்ல இருந்து நம்ம உடம்புல கொஞ்சம் அப்படி பலர் அடிக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் இது நம்ம உட்காந்துட்டு இருக்கும் போது அடியில இருந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ல வந்து பள்ளியில் அடிக்கும். உனக்கு புரியாதா? அது கீழே ப்ளீஸ் ப்ளீஸ் அடிக்கா. அது ஒரு மாதிரி இந்த மீன்லாம் கடிக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க? மெடிக்கல் மெடிக்கல். மாதிரி இது வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ல அடிக்கும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் இந்த நர்வ் செல்ஸ்க்கான ஒரு ரெக்கவரி மாதிரி. ப்ளஸ் நமக்கும் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஓகே. ஹாட் கோல்டு. ஓகே. பபுள்ஸா? ஓகே ஓகே ஓகே. அழகா ஹெட் பேட்லாம் போட்டு. ஆக்சுவலா இந்த ஜிம் வந்து கீழே தான் வந்து மான்சன் நியூட்ரிஷன் ஷாப் இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து எடுக்கும்போது நான் அப்பப்போ இங்கே வருவேன். இங்கே ஆல்ரெடி மேலே ஒரு ஜிம் இருந்துச்சு. இதை ஃபுல்லாக மொத்தமாக இடிச்சுட்டு பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃப்ரண்ட் எலிவேஷன் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறேன். அப்போது ஒரு பாயிண்ட்ல நான் வந்து பார்த்தேன், இங்கே ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது வந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பில்லராக இருந்துச்சு. இங்கே எப்படி ஜிம் போட்டு எப்படி இது செட் ஆகும்? இந்த லொக்கேஷன் வந்து ஆனால் வெளியிலேருந்து பார்க்க இந்த ரோடுக்கு வியூலாம் நல்லாயிருக்கும். உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்கனைஸ்லாம் பண்ண முடியுமா? ஒரு பில்லர் 4 பில்லர் இருந்தாலே அங்கே கொடுங்கூரில் அவ்வளோ கஷ்டப்படுவோம். இது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தேன். வேற மாதிரி இருக்கு. அந்த லொக்கேஷன் மாதிரி இல்லை பார்க்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ வந்து ஜிம்முன்னு போடுறது, சப்ளிமெண்ட்ஸு, அப்புறம் வந்து அதெல்லாம் தாண்டி ஒரு இன்டீரியர் டிசைனர் எல்லாம் நினைக்கிறேன். நீங்க தானே இதுக்கு வேற லெவலில் இருக்கு. அந்த லைட்டோட ஆர்கனைசேஷன் தான் பாருங்க. என்ன ப்ரோ இதுல இருக்கு? லைட்டு போட்ட ஏரியா போது பார்த்துருக்கேன். பயமா இருக்கு. நம்ம கான்செப்டே சீலிங் ரெண்டு, அதனால அதை மாற்ற முடியும். அது செம்மையா இருக்கு ப்ரோ. ஆப்டான்டா ப்ரோ? ஆப்டான்டா? இப்போ இதை மாதிரிதான் எனக்கு கொடுத்துருக்கான் அது. ஆனா இந்த இடம் வேற மாதிரி இருக்கு. இது இப்போ புது மாடல். இது நல்லா இருக்கு. இது ஒரு யூனிக்கான மேட்ரு. நம்ம எவ்வளோ ரெப்ஸ் போட்டிருக்கோம், அந்த ரெப்ஸை எவ்வளோ நேரத்தில் போட்டிருக்கோம். ஸோ நான் கவுண்ட் பண்ணும்போது பாதி மறந்துடுவேன். இந்த ப்ரெப் டைம்லாம் பண்ணும்போது அப்படியே போட்டுனே இருப்பேன்.
17, 18 அப்புறம் 1 2 3 மறந்த மாதிரி எதில் விட்டுனே தெரியாது. பட் இதில் வந்து கவுண்டிங்கும் இருக்கு. ஸோ நமக்கு பக்கத்துலேருந்து ஒரு பார்ட்னர் உட்காந்து கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் எவ்வளோ நேரத்தில் போட்டிருக்கோன்ற டைம் செட்டாக இருக்கு. நான் இருக்கிற பேசிக் எக்ஸசைஸ் மறந்துட்டேன். ஏன் அட்வான்ஸாக போட்டு ஆஹா சரி, இது ஒரு மசாலா ரைஸ்க்கு பேக் பண்ணிடுங்க. நம்ம கேபிள் கிராஸாக போடுவோம்ல, மண்டை வலிக்குது எனக்கு. என்னவோ ஆயிடுச்சு. இப்போ காரில் டிக்கியில் பார்த்துட்டு வந்தேன் ப்ரோ, தூங்கிட்டேன் டிக்கியில் பார்த்து. அந்த ரியல்டெல்ட்டுக்கு போடுவோம்ல கேபிளில் கிராஸ் ஓவர் போடுறதுக்கு, அதுக்கு ஷோல்டரில் எப்படி போடுவோம்ல அதே மூமெண்ட் வந்து இது ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் என்னன்னா நமக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து வரும்போது இந்த லோயர் லேப்ஸ் வந்து இன்சர்ட் ஆகுது. இங்கேருந்து அதே மாதிரி இந்த பக்கம் வருது. போட்டு பாரு, நான் என்ன பேசுன்றது பேசாதமே புரிய மாட்டேன். கொடுங்க. இல்லை, இது நிறைய இடத்துல பார்க்குறேன், ஆனால் இந்த மாதிரி தெரியல. இங்கே தானே வருது. 3000 லேண்ட் போடும்போது சொன்னல, இதெல்லாம் விட்டுருங்க, இந்த இடம் மட்டும் யோசிங்க அப்படின்னு. நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஆக்டிவேட் ஆகாது. கான்ட்ராக்ட் ஆகுறது அங்கதான் போய் இல்ல, அது கேக்குது மசில் இல்லடா. நம்ம நார்மல் லேட் புல் போடுறப்போ கரெக்டா இங்க ப்ரிடாமினென்ட்டா அந்த பைசப் மசில் உட்காந்து இந்த சப்போர்ட் கொடுத்து அந்த ரெஸ்ட்ல கரெக்டா வச்சு ஸ்குவீஸ் பண்ணும்போது, நான் கரெக்டா பண்ணல, அந்த மிஷின் கரெக்டா பண்ண வச்சிருக்கு. ஐ நல்லா இருக்கு மனோஜி, நல்லா இருக்குல்ல? இது இங்க திருமலையில போட்டிருக்கேன். திருமலையில 2 பீஸா ஆட் பண்ணியாச்சு. பல ஃபெசிலிட்டிங்க இருக்கு இதுல. இப்போதான் முக்கியமான டெஸ்ட் இருக்கு. ஏன்னா இந்த மல்டி பர்பஸ் பெஞ்ச் வந்து நம்ம பார்த்துருப்போம். பின்லோடெல்லாம் நிறைய ஜிம்ஸில் நான் பார்த்துருக்கேன். ஃப்ளாட்டு, இன்க்ளைன், அப்புறம் ஷோல்டர் ப்ரெஸ், இந்த 3மே வர மாதிரி இருக்கும். அப்படின்னா ஃப்ளாட்டு டிக்ளைன் வரும். பட்டு ஃப்ளாட்டு, இன்க்ளைன், டிக்ளைன் இது 3த்தையும் ஒரே மிஷினில் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவுட் அடிக்கும். பட் இந்த இம்பல்ஸ் மிஷினில் வந்து நான் ஆல்ரெடி இவங்க ஷோரூமில் பார்த்தேன். ஃப்ளாட்டு, இன்க்ளைன், டிக்ளைன் 3த்துல எது போட்டாலும் நமக்கு வந்து எல்லாமே அது கம்ஃபர்ட்டில் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நான் இங்கே டிக்ளைன் ஆங்கிள் போகும்போது லெக் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன் இல்லையா, கரெக்டாக கொஞ்சம் பின்னாடி தள்ள முடியுமா அப்படின்னு. ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அடி வாங்க போட்டு ஷோல்டர் தான். ஸோ இப்போ டிக்ளைனில் பார்த்தாச்சு. பக்கா அது நல்லா இருக்கு. எனக்கு சின்னதாயிடுச்சுல கை, அவனுக்கு பாரு அவனுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு. யாராவது இவ்வளவு பெருசா போடுறீங்களா உங்க ஜிம்ல? இதுவும் எல்லாம் பெருசா இருக்காங்க. வா போதும் வா, போட்டுட்டே போட்டு எப்படி இருக்கா? டிக்ளைன் போட்டு இன்னும் பயங்கரமா இருக்கு. ஸோ அதான் அந்த ஃப்ளாட்டு, இன்க்ளைன், டிக்ளைன் இது 3மே ஒரே மிஷினில் வர மாதிரி
போட்டால் வந்து ஸ்பேஸ் சேவ் ஆகும். பட் ஆனால் ஸ்பேஸுக்காக பண்ணும்போது எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது ஃபால்ட் வந்துடும். ஸோ அதனால் 2 மிஷின் தான் போடுவாங்க. நானும் வந்து இது முன்னாடி போட்ட 2 ஜிபிலும் டிக்ளைனுக்கு செப்பரேட்டாக தான் நான் போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து ஸ்டெர்லிங்கில் லேட்டஸ்ட் SL078 சாரி 7046 SL7046 இந்த வெர்ஷனில் இருக்க பெஞ்ச் வந்து பயங்கரமாக இருக்குது. மாடம்பாக்கத்தில் இருந்தீங்கன்னா மாடம்பாக்கத்துலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட வரலாம் ட்ராவல் பண்ணி. அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கு. ஏன்னா ஜக்கூசி இருக்கு, ஸ்டீம் பாத் இருக்கு. ஜக்கூசி இஸ் பிக்கெஸ்ட் ஹைலைட். அவர் தான் ஜிம்லேயே பெருசாக ப்ரோ ரேக் பண்ணுறீங்களா என்ன இவ்வளோ பெருசாக இருக்காங்க. அப்படியா? ஹாய் ப்ரோ, உன் பேரு? தருண். தினேஷ் ப்ரோ. எப்படி போயிட்டு இருக்கு ட்ரிப்லாம்? இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க சொல்றேன். அப்போ சுற்றி போட்டால் உடனே ஜாலியாக இருக்கீங்களா? எக்யூப்மெண்ட்ஸ் ஈஸியாக இருந்து வரீங்களா ப்ரோ? எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கு? 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஜிம்முக்கு வராங்க. 20-30 கிலோமீட்டர்ஸ். ஆனா என்ன வந்து ஆமா ஆமாடி 30 கிலோமீட்டர் டிராவலிங் டிஸ்டன்ஸ் தாண்டி டிராஃபிக் நான் அவங்க வர ரூட்ல லெஜெண்ட் நல்லா பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ். ப்ரோ இருக்காரு, ப்ரோக்காகவே ப்ரோ எந்த ஊர்ல இருந்தாலும் டிராவல் பண்ணி வரலாம். பயங்கரமா இருக்கு. எனக்கு அப்படியே இந்த வீடியோ பேசுறதை தாண்டி எனக்கு அந்த ஜிம் அப்படியே எனக்கு ஈத்துட்டே இருக்கேன். கண்ணு ஸ்ட்ரெயிட்டா கேமராவே பார்க்க மாட்டேங்குது. என்ன ப்ரோ? இன்னும் பல சீரீஸ்ங்க இருக்கு. முக்கியமான மேட்ரு செஸ்ட் பிரஸ் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட் மசில் செஸ்ட் தான். ஸோ இதுல தான் வந்து அதான் வாங்க. நான் வரும்போது சொன்னேன் இல்லையா, மாடம்பாக்கத்துல பிக்கெஸ்ட் லக்ஸரியஸ்ட் வேற லெவல் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ பார்த்ததெல்லாம் என்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. இங்க போட்டிருக்க இந்த இம்பல்ஸோட லேட்டஸ்ட் சீரீஸ் இது இம்பல்ஸ். இந்த சீரீஸ் வந்து நீ இம்பல்ஸ் ஒன்னே யூஸ்வலாக ரெகுலராக எல்லா ஜிம்லையும் இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் இந்தியாவிலே நம்ம ஜிம் தான் ஃபர்ஸ்ட். அப்படியே போடணும் போல இருக்குல்ல, நான் போட்டு காட்டுற பாருங்க. அவன் பாக்குறான் காண்டா வரான். எதுனா இது ஃபர்ஸ்ட் போட்டு இருக்கு. ஆஹா நீ இதை போட்டு பாரு ஃபர்ஸ்ட். எதுலனாலும் போடு. அடே அவன் சிரிக்கிறான் பாரு. டேய் காலேஜ் ஏதோ ஒரு பொண்ணை பாக்குற மாதிரி சிரிக்கிறான். போதும்டா டே போதும்டா, நல்லா 2 ட்ரிப் போட்டு வந்துட்டேன்ல. இது வந்து இந்த பனாட்டா சீரீஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லோடு வந்து டைரக்டா வந்து இங்கேருந்து மூவ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம போடுற மோஷன் இங்கே இருக்கும். பட் அது ஆக்ட் ஆகிற லோடு வந்து வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆட் ஆகி புள்ளி போட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இந்த கிராவிட்டி கான்செப்ட்ல ஏதோ பண்ணியிருப்பாங்க. நான் கூட பார்ப்பேன், இதோ இருக்கு மெஷின், ஏன்னா எங்கேயோ தூக்கின்னு போய் பைப்பெல்லாம் போட்டு கம்பி நேரத்துன்னு வரீங்க அப்படின்னு. ஏன்னே தெரியல, ஜாலியாக ஆகுது இது மாதிரிலாம் போட்டா. அந்த ஒர்க் அவுட் பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஜிம்முக்கு போனா ஒர்க் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லி எல்லா ஜிம்மும் அப்படி தோணாது. ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் புதுசாக இருந்துச்சுன்னா தோணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா தோணும். இது இப்படியே அருமையா இருக்கு. எந்த கிரிப்பில் வச்சாலும் நல்லா இருக்கு. இரு இப்ப நீ தூக்கி முடிச்சா இப்ப சரி. அப்படியே ரிலீஸ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி போட்டு நிறுத்துறப்போ கச்சிதமா ஒரு பம்புல வருது. நம்ம யோசிப்போம்ல, ஒரு வேரியேஷன் போட்டு எந்த மசில் அது ஆக்டிவேட் ஆகுது எப்படி யோசிப்போம்ல, அது எந்த மசில் ஆக்டிவேட் ஆகுதுன்றதெல்லாம் மறந்து இந்த மசில் வந்து ஒரு ஸ்குவீஸ் வெளியே வருது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்யூப்மெண்ட்டை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் இப்போ இந்த மிஷின். பார்க்கும்போது தெரியுதோ இல்லையோ, எனக்கு போடும்போது நல்லா ஃபீல் ஆகுது. புதுசாக ஒரு பிராண்டில் புதுசாக ஒரு மிஷினை வந்து லான்ச் பண்ணுறதுல வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். ப்ரோக்கு வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. நீ இந்த மிஷினுக்குனே செஞ்ச மாதிரி இருக்கடா பார்க்க. அப்படியே இல்லை ட்ரெஸ்ஸிங்கு, அவன் பாடி ஃப்ரேமு
ரொம்ப அவன் ஜாலியா போய் நல்லா இருக்கு அவன் விட மாட்டான் அதை. நீ ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தாத, நீ சும்மா இழுக்கு போதும். போட்டு நசுக்கிட்டு இருக்கான் பேக்கை போட்டு. வலிக்குது, கம்ஃபர்டபுளா அந்த பேக்கை ஃபீல் பண்ண முடியல. ஐயோ வலிதான் போடுறீங்களா? எனக்கு மெஷினோட ஃபீலே பண்ண முடியல. முதுகு செம வலி வலிக்குது, ஃபுல் டோட்டல் பேக்கு. எனக்கு லைட்டா இழுக்கும் போதே வலிக்க ஆரம்பிச்சிது. சரி, நம்ம ஃபேவரட் மசில் பார்ட். ஓகே, 2 பக்கமும் இருக்கு. வெயிட்ல எதுவும் போடல. லெக் நேத்தா வரும்போது தான் சொன்ன வலிக்கவே இல்லை. செம ப்ரிடாமினன்ட் குவாடு. அது சொல்லணுமா? நான் படத்துலலாம் வரும்ல, இது கீழே ஒரு கொகை இருக்கு. இது வந்து குவாட் மட்டுமே ஹாம்ஸ்ட்ரிங் சேர்த்தாது, 2 சேர்த்தா? ஆமா, ஒரு நாள் முழுமையா வந்து போடணும். வெயிட்டா இருக்கு. ஆமா, அதான் அப்பர் பாடியில எந்த ஒரு எஃபெக்டும் தேவை. நீனா லெக் ஓரமா நிக்கிறீங்க. நேத்து போட்டியா? நீங்க வந்து பெரிய ஜாம்பவானே இருக்குங்க லெக்ல. இதுல போடுங்க, கால் ரொம்ப வலிக்குது. வெயிட்டே போடல தெரியுங்க, அதான் சொல்றேன். வெயிட் போட்டுலாம் போட்டா இது ஒரு பிகெஸ்ட் சேலஞ்ச். இந்த மூவ் கூட தைரியமா போட்ட முடியுது. இடுப்புல இருந்தா வருதுன்றது கொஞ்சம் ரொம்ப டாமினண்டா இருக்கு. உங்களுக்கு தான் கட்டிக்காரு. இந்த சப்போர்ட் இருக்குன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட். இது இந்த மெக்கானிசம்ல இந்த இது நம்ம செஞ்சாலும் அந்த வராது. நம்ம இங்க செய்ய முடியும். ஹேண்ட்மேட்லாம் இது பண்ண முடியாது. 90 டிகிரி ஆங்கிள் எடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணி சின்னதா மாறிச்சு, சின்னதா ஒரு இது மாறினதுக்கே மூவ்மெண்ட் மாறிச்சு, டோட்டலா மூவ்மெண்ட்டே மாறி. நம்ம இந்த மாதிரி பைப் மேட்டெல்லாம் நான் வளைச்சி எழுச்சி போட்டுடலாம். இது சான்ஸே இல்லை. இது இந்த ரொட்டேஷன்லாம் நம்ம எவ்வளோ பார்க்க முடியும்? நம்ம அண்ணன் கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணாருன்னா மிஷின் கலர்ல கொஞ்சம் டைட் பண்ணிட்டு போங்கண்ணே. ஐயோ, எத்தனை நாள் வந்து டைட் பண்றது? இது வேற. இதோட ஷேக்லாம் என்ன தெரிஞ்சிட போகுது? நம்ம நீ யோசிச்சு பாரு, இது லைட்டா ஆடுது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது லைட்டா கிரிப்பா ஆடிச்சுன்னா உனக்கு பெருசாக தெரியாது. அது லோட் ஆகிறது வந்து ஆடிட்டு வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு மெக்கானிசம் நுணுக்கமா பாக்குறாங்க. வன்மத்தெல்லாம் கட் பண்ணுங்க. நீ வேற போடுற ஜிம்மெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல போட்டு வச்சிருக்க. இவன் எந்த ஜிம் போறானு ப்ரொஃபைல்ல போய் பாப்பாங்க. அந்த ஜிம் எல்லாம் பாவம்ல. மாத்தணுமே. டங்கு தள்ள நச்சுது. நீ அதுவா? வேற ஜிம் அது. ஓகே,
நேரமே சரியில்லை ப்ரோ. அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தியா கெத்தா இருக்கு. அது லெக் கேர்ள், அதுல வெறும் கேர்ள் மட்டும் தான் போட முடியும். இது வந்து எக்ஸ்டென்ஷன் மட்டும் தான் போட முடியும். சான்ஸே இல்லை. அப்போ கூட அவன் ஃப்ரெண்டு தொடைய போட மாட்டான், குவாட்ஸ் எல்லாம் போடுறது இல்லை. எல்லாரோட கேள்வி வந்து என்னன்னா இருக்குன்னா, ஜிம்மு போட்டாங்கன்னா என்ன செலவாச்சு, எவ்வளோ ரெவன்யூ எடுக்கிறாங்க, பேக்கேஜ் என்ன ரேட்டு, ஒரு மாதத்துக்கு எத்தனை கிளைண்ட்ஸ் வருவாங்க. உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஜிம்மோட எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த சர்வீஸ் எப்படி இருக்கு, ஃபெசிலிட்டியில் என்னெல்லாம் வந்து அம்யூனிட்டிஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி டவுட்ஸ் வருது வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் காலுக்கு. எப்பவுமே அந்த பிஸ்னஸ்குள்ளேயே போய் ஏன் கையை வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது நீங்கள் கையை வைக்கிறீங்களா கண்ணை வைக்கிறீங்களான்னு தெரியல. அதனால நாங்கள் பல இடத்துல வந்து அடி வாங்க வேண்டியது இருக்கு. போட்டிருக்கோம், உங்களுக்கு விருப்பம் வந்தால் வந்து தாராளமாக, விருப்பம் எல்லாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம போடுறது வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸான ஆஸ்பெக்டாக மட்டும் நம்ம கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம். நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், மெனக்கெட்டு சில இதெல்லாம் வந்து சிலர் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. காசு இருக்குது, அது எதாவது போட்டு நம்ம பண்ணிட்டு போயிடலாம். பட் அந்த பேஷன் இருக்கவங்க தான் வந்து லேட்டஸ்ட் சீரீஸ் என்ன இருக்கு, ஸோ இந்த லைட்டிங்க்கு வந்து எப்படி போட்டால் நல்லா இருக்கும், எந்த லைட்ல வந்து இது இன்டீரியர் டிசைனர் மட்டுமே கூட யோசிச்சுட்டு போயிடலாம். பட் பாடி பில்டிங் ரிலேட்டடா என்ன மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும் அப்படின்றது வெறும் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் யோசிக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. ஃபீல்டில் பேஷனேட்டா இருக்கும் யோசிப்பாங்க. ஜக்கூசி பார்த்துருப்பீங்களா, அது அப்புறம் இந்த லேட்டஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து காசு இருக்கவங்க வந்து அதை வந்து போடுவான்னு கிடையாது. அப்படி போடுறவங்களாம் இருந்தால் அந்த ரிஸ்க் எடுப்பாங்க, அந்த ரிஸ்க்கை யோசிப்பாங்க. புதுசாக ஒரு மெஷினை வந்து உள்ளே போடுறோமே, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு. பட் ஐடியா இருக்கவங்க, அந்த ஃபீல்டில் இருக்கவங்க தான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆகுமா, கிளைண்ட்ஸ் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லாம் யோசிப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, நீங்களே சும்மா கணக்கு போடுங்க. ஒரு 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 ஸ்டேஷனுக்கு ஒரு 75,000 ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மெஷின்ஸ்ன்னு போட்டு ஆமா பின்னோட வேற இருக்குல்ல. நீங்க கணக்கு போடாதீங்க, நீங்க கணக்கு போடுறதுன்னு யோசிச்சா எனக்கு தலைவலிக்குது. ஏன்னா நான் வந்து ஆமா கரெக்ட், பழைய வருஷனாலே அது அந்த சைடு போனா இல்ல, நான் பின்னோடனே போட மாட்டேன்ல. இதெல்லாம் வந்து 2 வந்துருக்குமா, கவுண்டிங்கோட வருதுன்னா 2, 2.25, 2.5 அது எல்லாமே 2 எல்லாம் 180. பட் இதுல எங்களுக்கு என்ன ஒரு கோபம்னு சொல்றதா இல்ல ஒரு வருத்தம்னு சொல்றதான்னு தெரியல. என்னெல்லாம் பண்ணு, பேக்கேஜ் 10,000 ரூபாய் சார், 10,000 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய் அந்த மாதிரி இருக்கு பேக்கேஜ். ஆமா என் ஜிம்லயுமே வந்து இந்த இஷ்யூ இருக்கு. உங்களையும் கேக்குறாங்களா ப்ரோ ரேட்டு? நான் கல்யாணம் மண்டபத்தை ஜிம்மா மாத்தி, சரி இவ்வளவு பேர் கல்யாண மண்டபத்தை ஜிம்மா மாத்திருமேன்னு கேக்குறேன். 10,000 ரூபாய் அந்த ஜிம்ல தரோம், 8,000 ரூபாய் இந்த ஜிம்ல தரோம். நீங்க எவ்வளவு தரீங்கன்னா ஜிம் இப்போ எத்தனை மாடி ஏறி போய் பார்த்து 4 மாடி ஜிம் வச்சா 4 மாடி வந்து நீங்க ஜிம் வைக்கிறதுன்றது வந்து எக்யூப்மெண்ட்டை போடுறது மட்டும் கிடையாது, உள்ள அந்த இடத்துல நம்ம எல்லாமே தரையில இருந்து செவுர்ல இருந்து சீலிங்ல இருந்து அவனுக்கு டபுள் சம்பளம், ட்ரெயின் வந்து டபுள் சம்பளம். ஏன்னா மேலே ஏரியா எல்லாருமே எக்ஸ்பென்ஸ் பயங்கர எக்ஸ்பென்ஸ் ஆகும். காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணணும்னா முடியவே முடியும். மினிமம் ஒரு 4 பேர் உள்ள இருந்து இதெல்லாம் ஒரு ஆள் வந்து அழைச்சி பார்க்கலாம்ல. ஒரு ஆள் எப்படி இருந்தாலும் மேன் பவருமே ஜாஸ்தி, ஃப்ளூன் ஜாஸ்தி. கரண்ட் பில் வந்து மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா கம்மியா சொல்றீங்க. 2 லட்சம் ரூபா மாசத்துக்கு, சாரி மந்த்லி வந்து 1.5 சொல்றாரு. ஏன்னா எனக்கு அது 2 மாசத்துக்கு தான் ஆகுது ப்ரோ. வந்து 4 ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் கட்டும் போது கரண்ட் பில்லாம் ஓயமாரில் கட்டும்போது 80,000 ரூபாய் கம்மி, 2 லட்சம் அப்படியே கரண்ட் பில்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனா அதெல்லாம் நம்ம சொல்லி கரண்ட் பில் ஏறிச்சுங்க, அதுதான் என் வீட்டுல இது இல்லாம சொல்லி 20 கிளைண்ட் சேர்ந்தா உங்களுக்கு கரண்ட் பில் கட்டிடுறீங்க. ஏன்பா 20 கிளைண்ட் சேர்றவங்கலாம் வந்து நீங்க கேட்கற பேக்கேஜ்லேயே நம்ம கொடுத்துட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட். அது இந்த பட்ஜெட் பிளான் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு பக்கத்து ஜிம்ல ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்றதுக்காண்டி
சேம் டாரிஃபை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாம நிறைய பேர் பிரைஸ் கம்மி பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் கம்மி பண்ண பிரைஸ் கம்மியாக தான் கேட்குறாங்க வந்து இவங்க என்ன பண்றாங்க அதனால ஸ்டாண்டர்ட் கம்மி பண்ணிட்டு அதுதான் இப்போ 4 பேர் போற இடத்துல 2 பேர் போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு 2 பேர் போட்டாங்கன்னா என்ன கிளைண்ட் பார்க்கலாம் 2 பேர் மட்டும் இருந்தாங்கன்னா கிளைண்ட் பார்க்க முடியாது அப்போ சர்வீஸ் கம்மியாக தான் ஆகும் காசு கம்மியாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு கம்மியாக தான் சர்வீஸ் அதெல்லாம் கோச்சிப்பாங்க ஆனா வந்து அதுவும் கொடுக்கணும் கோச்சிப்பாங்க இது இல்லை எல்லாருமே ஃப்ரீ பிடி ஃப்ரீ பிடி ஆமா ஃப்ரீ பிடி ஸோ இல்லைன்னா ட்ரைனர்ஸ் வந்து சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுல ஃபீட்பேக் வேற போடுவாங்க ஃப்ரீ பிடி ஆமா நாங்கள் எடுக்கிற ஃப்ரீ பிடி தான் அப்படியா ஐயோ ஃப்ரீ பிடி இல்ல சர்வீஸ் கொடுக்கலாம் ஒரு ஒர்க் அவுட் வந்து ஒரு வாட்டி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்றது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஜென்ரல் ட்ரைனிங் பட் ஒரு ஒர்க் அவுட் வந்து நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அந்த கிளைண்ட் கரெக்டா பண்ணிட்டு அடுத்த செட்டுக்கும் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெண்டிங் அ டைம்ல அந்த ட்ரெயினர் வந்து அந்த கிளைண்ட் கூட ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அது எவ்ரிடே பண்ணும்போது ஆப்வியஸா அது வந்து பர்சனல் ட்ரைனிங் ஃபீஸ் கட்டணும் சரி நீங்க எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு போற ஃபெசிலிட்டி யூஸ் பண்றது கட்டுறீங்க நீங்க கோபி சதாகர் வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம் இல்ல இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சொல்லி தரணும் நீங்க கட்டுறது அம்யூனிட்டிஸ்ல வந்து நீங்க வந்து இந்த ஷூ வைக்கிற இடம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ற இடம் வந்து ஒர்க் அவுட் பண்ற ஸ்பேஸ் வெயிட்ஸ் நீங்க ரீராக் பண்ணாம போற வெயிட்ஸ் எல்லாம் வந்து எங்க ட்ரைனர்ஸ் வச்சு நாங்க ரீராக் பண்ண வைக்கிறதுக்கு இதுக்கு தான் ஜென்ரல் ட்ரைனிங்ன்ற மேட்ரு பட் வந்து நான் பைசெப்ஸ் இப்படி போடும்போது இப்படி திருப்பி கிச்சு அந்த ட்ரைனர் என்ன பார்க்கவே இல்லை அப்படின்னும் போது இட்ஸ் வெரி அன்எத்திக்கலா இருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஜென்ரல் ட்ரைனிங்னா என்ன பர்சனல் ட்ரைனிங்னா என்னன்ற டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் நம்ம ட்ரைனர்ஸுமே வந்து இப்போ வந்து யாரையும் குறை சொல்ற மாதிரி இல்லையா நிறைய பேர் வந்து தே ஆர் கெட்டிங் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் அப்படின்ற மேட்ரு வந்து இப்போ பெரும்பாலும் எல்லா ட்ரைனரும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் முக்காசி ஜிம்ஸ்ல இப்போ வந்து 80% இப்போ எல்லாரும் சர்டிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் இந்த ஃபீல்டில் வரும் இது ஒரு துறையை எடுத்து நம்ம வந்து வேலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு தேவையான பேசிக் நீட் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ஸோ அது அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது கிளைண்ட்ஸ் ஆன நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து படித்த படிப்புக்கு ஒரு மரியாதை நம்ம சொல்லித்தர நேரத்துக்கு ஒரு மரியாதை என்ன சிங்கா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க சொல்லிட்டீங்க எங்க அண்ணன் எப்படி தெரியுமா வேற லெவல் சஞ்சீவனா ப்ரோ பேக்கேஜ் என்ன ப்ரோ அப்படின்னு நான் நீங்க பார்த்து சொல்லுங்க நான் எனக்கு உன் ஜிம்மு நீ தான் சொல்லணும் இல்லைண்ணா எனக்கு ஏதாவது சொல்லி ஏதாவது அதிகமாகிட போகுது உன் ஜிம்மு பேக்கேஜ் தானே கேட்டேன் நான் எவ்வளோ கம்மி பண்ணி சொல்லுங்க கேட்டேண்ணா 12,000 சரி போ அவளை பே பண்ணிட்டு போயிட்டேன்னா அவரு யாருக்கும் கம்மி பண்ணி கேட்கவும் மாட்டாரு அவருக்கும் வந்து ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்க மாட்டாரு ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இருந்தாங்கன்னா ஏமாத்தலாம் இல்லை நானும் வந்து ஒரு சீட் பண்ணி 10,000 ரூபாய் வாங்குறது 12,000 ரூபாய் வாங்கிட்டேன்னு சொல்லி நானும் நினைக்க போதில்லை அவரும் வந்து அதிகமாக வாங்கிட்டேன்னு நினைக்க போதில்லை அவருக்கு அந்த ஒர்த் தெரியும் ஸோ தினேஷ் வந்து பழக்கன்றது ஓகே இது வந்து பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ்ல அவன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் அதுக்கு அவன் இந்த டாரிஃப் தான் வைக்க போறான் மனசாட்சிக்கு விரோதமா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் எனக்கு என்னை விட சுத்தம் ப்ரோலாம் வந்து நீங்க வேற ப்ரோ வந்து உண்மையிலேயே ஆக்சுவலாக சொல்ல போனா வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் கேட்கணும் இல்லையா அப்போ கேட்டாதான் நமக்கு கிடைக்கும் கேட்டா அவங்க மனசு சங்கடப்பட்டு போறாங்க அப்படின்ற ஒரு டைப்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க சத்தியமா நான் அடுத்த வீட்டில் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா விக்னேஷ் ப்ரோ பத்தி ஒரு பயோ ஹிஸ்டரியை நான் வந்து பேச வைக்கிறேன் ஸோ போவே மனசு வரல சரி மணி ஆயிடுச்சு கொண்டாடி திட்டுவா நம்ம வந்து கிளம்புவோம் நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு மசிலுக்கான லாங்கா இருக்கு பட் ஒர்த்து தான் ஒரு செஷனாக வந்து உங்களுக்கு எலாபரேட் பண்ணி இந்த ஜிம்மை வந்து நான் காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ஜிம் டூர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாடம்பாக்கம் சரௌண்டிங் தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் கூட தாராளமாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டாக தான் இது இருக்கும் யூ வில் அப்சல்யூட்லி லவ் இட் சொல்லப்போனால் அடுத்த பிரான்ச் ஏதாவது போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அதே 3 மாதத்துக்கு புக் ஆயிடுச்சு அவருக்கு 3 மாதத்துக்கு புக் பண்ணணும் ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்போ நானும் வந்து அது ஒன்றும் விதிவிலக்கு இல்லை அடுத்த பேட்ச் போட்டால் கண்டிப்பாக நம்ம இதே மாதிரி இதில் போவோம் ஸோ இப்போதைக்கு இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இங்கே வாங்க அண்டு சர்வீஸில் இருக்கும்போது இந்த ஃபீல்டில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ் ஓரியன்டாக போடுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பட் அந்த கம்பேரிசன்ஸ் மட்டும் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்